அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எங்களது நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மே மாத ராசி பலன்களை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்க எல்லாம் கோடை விடுமுறையில வீட்டில் தான் இருப்பாங்க. குழந்தைங்க எல்லாமே வெளியில போகிறதுக்கு சந்தோஷப்படுவாங்க. பருவநிலை மாற்றங்கள்லாம் கடுமையாக இருக்கிறதுனால எல்லோரும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்திட்டு நம்ம இப்போ ராசி பலன் விஷயத்தில் உள்ளர போகலாம். முதல்ல இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க பயிற்சி ஆகுது, எப்படி இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது அப்படின்றத முதல்ல ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன்களை பார்க்க போயிடலாம். நிகழும் பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த மே மாதமானது பிறக்குது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரை கரணத்துல சித்த யோகத்துல மகர லக்னம் துலாம் ராசியில இந்த மாதம் பிறக்குது. ராசி பலன் வரிசையில இப்போ காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா 6வது ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு என்னன்றத பார்ப்போம். புதனோட ஆட்சி பெற்ற வீடான அந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பான கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு சூரியன் ஆரம்பத்திலேயே 8ல் இருக்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அதுக்காக என்னடா எடுத்த உடனே நெகட்டிவா சொல்றேன் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா கிரகங்கள் எப்போதுமே ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, அது பெயர்ந்துகிட்டே தான் இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்க ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது. அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பானது கிடையாது. உங்களோட ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். உடல் பாத்தீங்கன்னா உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் அவசியம். அதே மே 15க்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 9ல் வருவாரு. அப்ப பாக்கிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் வரும் பொழுது, ஏற்கனவே சூரியன் உங்களோட ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படிங்கும் பொழுது அவர் 8 9ல் வருவாங்கும் பொழுது அப்போ 12க்கு 8 கூட ஓகே, 12க்கு 9 காம்பினேஷன் அந்த அளவுக்கு சரியில்லை. அப்போ தகப்பன் வழியில தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அவருடைய தகப்பனோட ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படுது. அதே போல மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல சந்திரன் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கொஞ்சம் மணி மேனேஜ்மெண்ட்ல சில சிக்கல்கள் வரலாம். அதுவும் ரொம்ப நாள் நீடிக்காது. ஓரிரு நாட்கள் மட்டும் அந்த ஒரு சூழ்நிலை உங்களோட ராசிக்கு இருக்கு. அதே போல செவ்வாய் பகவானோட நிலைன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு 3க்கும் 8க்கும் உடையவர். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் விரயங்கள், இது மாதிரியான விஷயங்களை உருவாக்குவார். சம்பந்தமே இல்லாம வம்பு வழக்குகள் தேடி வரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். 11ஆம் தேதிக்கு மேல அவர் பெயர்ச்சி ஆனாலுமே கூட 7 8ன்றது உங்களுக்கு அந்த இயற்கை பாவ கிரகங்கள்னு போகும் பொழுது கண்டிப்பா நம்ம ஃபேவரான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ கண்டிப்பாக இங்க சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு இந்த மாதத்துல. அப்போ கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும்னா சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க.
முடிஞ்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். அதே போல புதனோட நிலைன்னு பார்க்கும் பொழுதும் உங்களோட ராசி அதிபதி ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருப்பார். உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதிக்கு 8ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அதே போல மே 15க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 9ஆம் இடத்துல வரும் பொழுது ராசிநாதன் வந்து 9ல் வரும் பொழுது எல்லா விதமான பாக்கியங்களையும் உங்களுக்கு செய்வார் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வந்து நிறைய உண்டு. அதே போல குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது நிறைய தொழிலில் கூடுதலாக வந்து லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். தொழில் ரீதியாக பிரயாணங்கள் அதிகம் போவீங்க. கம்பெனி மாற்றலாம், இடத்த மாற்றலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. மாறுறதன் மூலமா ஏற்றமான நிலை தான் வந்து வரும். அதே குரு பகவான் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து 11ஆம் இடத்துக்கும் வந்து மே மாதத்து ஜூனுக்கு அப்புறம் வருவார். அப்போவும் இன்னும் நல்லா நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போல் சுக்கிர பகவான்கும் பொழுதும் உங்களோட ராசிக்கு வந்து 2க்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கும் உடையவர். அவர் ஆரம்பத்திலேயே வந்து 9ஆம் இடத்துல இருந்து பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தனஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பல விதத்துலேயும் வந்து உங்களுக்கு வருமானங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் மே 14க்கு அப்புறம் வந்து 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து இருக்குது. அப்பாவோட வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச மட்டும் நீங்கள் அப்பா வழியில் பேசாமல் போயிடுறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு அந்த கடைசி 15 நாள் வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட ராசிக்கு வந்து 7ல் வந்து சனி பகவான் இருக்காரு. அப்போ 7ல் சனிங்கும் பொழுது கண்டக சனின்ற ஒரு அமைப்பில் வந்து அவர் வரும் பொழுது நிச்சயம் வந்து வாழ்க்கை துணை விஷயத்தில் ரொம்ப கவனம். திருமண பந்தத்தில் வந்து தேவையில்லாத பேச்சுக்களை வந்து வச்சுக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 14ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் அடங்கி போகிறது தான் நல்லது. தேவையில்லாத வந்து வாக்குவாதங்களை நீங்கள் குறைச்சிக்கிறது தான் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே சூப்பராக இருக்கும். அதே போல் ராகு கேதுக்கள்னு பார்க்கும் பொழுது ராகு வந்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல, கேதுன்றது வந்து 12ஆம் இடத்துல. அப்படி வரும் பொழுது கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகங்கள் ராகு கேது சுக்கிரன்லாம் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு செவ்வாயெல்லாம் வர்றது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து உருவாக்குது. அப்போ அஷ்டலக்ஷ்மி யோகமும் வந்து இந்த இடத்துல உருவாகுது. அதே போல செலவுகளும் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து செலவுகளுக்கு பஞ்சம் வைக்க மாட்டார். கண்டிப்பாக வந்து அவர் செலவினங்களை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறதுனால காசு பணம் செலவுகளில் திட்டமிட்டு வந்து நீங்க செலவு பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்புல இருக்கிறதுனால நான் முன்னமே சொன்ன வழிபாடுகளை ரொம்ப சிறப்பாக வச்சுக்கோங்க. சனி பிரீத்தி வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து குடும்பத்தில் வந்து ஏற்றங்களுக்கு ரொம்ப அற்புதமான வழிவகுக்கும். அதனால இறை வழிபாடை நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.